ஃபேஷன்ற பேர்ல இந்த அடிக்கிற வெயில்ல கூட ரொம்ப பாப்புலரா இருக்கிறது ஜீன்ஸ் தாங்க. அது ஆண்களா இருக்கட்டும், இப்போ வந்து அது பெண்கள் கூட நெறைய பேர் விரும்பி போடுறாங்க. ஆனா இந்த ஜீன்ஸுன்ற ஒண்ணு வந்து எப்படி எதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க தெரியுமா? நெறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்றத கேளுங்க. இந்த ஜீன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா 16த் செஞ்சுரில இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இது யாருக்காக இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ரிலயும், இண்டஸ்ட்ரிலயும் வேலை பார்க்குறவங்க. ஏன்னா, அது வந்து அந்த ஜீன்ஸோட மெயினான குவாலிட்டீஸ் என்ன தெரியுமா? பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். கிழியாது, டியூரபிளா இருக்கும். அத துவைக்க கூட தேவையில்லங்க. இந்த ஜீன் வந்து எங்க தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஜெனோவான்ற ஒரு இடத்துல இட்டாலியில தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து நிம்ஸ்ன்ற ரீஜன் பிரான்ஸ்ல இருக்குங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜீன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. பிரான்ஸ்ல வந்து இந்த ஃபேப்ரிக் வந்து நைன்ஸ்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது போக போக வந்து டெனிமா மாறிடுச்சு. 19th செஞ்சுரிக்கு அப்புறம் நெறைய பேர் இத வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல வந்து என்னாச்சுன்னா, ஒரு சுரங்கப்பாதையில வேலை பார்க்குறவங்களோட ஒரு மனைவி வந்து ஒரு ப்ரொடியூசர்ட்ட சொல்லியிருக்காங்க. என்னுடைய ஹஸ்பண்டோட பாக்கெட் வந்து அடிக்கடி கிழிஞ்சிருது, பிரிஞ்சிருது எதுலயோ பட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஜேக்கப் டேவிஸ் வீவர் அது மீன் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப டே அண்ட் நைட்டா யோசிச்சு இதுக்கு என்ன சொல்யூஷன் குடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து மெட்டல் பட்டன வந்து தயாரிக்கிறாரு. அத வந்து அதுல ஃபிக்ஸ் பண்றாரு. சோ தட் அது ஈஸியா பிரிஞ்சு கிழிஞ்சு வராதுன்னு சொல்லிட்டு. 2வது விஷயம் என்னன்னா, ஜீன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி பாக்கெட் இருக்கும். பாக்கெட்குள்ளார குட்டி பாக்கெட். அது எதுக்கு தயாரிச்சிருக்காங்க தெரியுமா? அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, பாக்கெட் வாட்சஸ் இருக்கும் வொர்க்கர்ஸ்க்கு. அத பொறுத்து அவங்க டைம்லாம் பார்த்துப்பாங்க. அதுக்காண்டி தான் அந்த யூசேஜ்க்காண்டி தான் அத ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஆனா, அது போற போக்குல வந்து நம்ம கீ செயினு, இல்ல பைசா கூட நம்ம அத ஒளிச்சு வைக்கிறோம். இதுதாங்க ஜீன்ஸ் உருவான கதை. ஆனா, எது எப்படியோங்க இந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ஊர் டெர்மடாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஜீன்ஸ வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண சொல்றாங்க. சோ தட் ஸ்கின் ரேஷஸ் இந்த மாரி வராம இருக்கிறதுக்கு அது வந்து உதவும்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஜீன்ஸ் வந்து கம்ஃபர்ட்டா இருக்குமா? இல்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாரி குட்டி குட்டி தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.